கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் தொடர்ந்து கொழும்பு வலயத்தினுடைய பிரபல்ய பாடசாலைகளின் சிறப்பான அதிபர்களுடன் எங்களுடைய கலந்துரையாடல்களை தொடர இருக்கின்றோம். அவ்வகையில் அவர்களை நான் முதலில் அறிமுகப்படுத்திக் கொள்வது சம்பிரதாயபூர்வமானது. அவ்வகையில் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, எனது வணக்கங்கள். அதேபோன்று கொழும்பு சைவமங்கியர் வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து பம்பலப்பிட்டி முஸ்லிம் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். அதேபோன்று கொழும்பு இராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்களை கூறிக்கொண்டு எங்களுடைய இன்றைய கலந்துரையாடலை நாங்கள் தொடர காத்திருக்கின்றோம். அந்த வகையில் அதிபர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பிரசன்னத்துக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய இந்த ஆக்கபூர்வமான சிந்தனைகள் ஏனையோரிடத்திலும் இந்த கருத்துகள் வேரூன்ற வேண்டும். நாங்கள் அவர்களிடமிருந்தும் இவ்வாறான பல கருத்துக்களை பல்வேறு விதமாக எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் கடமையாற்றுகின்ற ஒவ்வொரு நிறுவனங்களிலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் வினைத்திறனாக செய்ய வேண்டும். எங்களுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் பரிபூரணமாக திருப்தி செய்ய வேண்டும். இந்த தேசத்திற்கு நாங்கள் சிறந்த எதிர்கால தலைவர்களை, சிறந்த ஊழியர்களை, சிறந்த நிர்வாகிகளை, சிறந்த மனிதர்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது நோக்கத்துடன் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த நோக்கத்தை ஒவ்வொருவரும் விளங்கி அவர்களும் இந்த தேசத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஏனையவர்களை பயன் மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும். இன்றைய பணி எங்களுக்கு அது மிக முக்கியமாக இருக்கின்றது. இன்னும் நாங்கள் 20, 30, 40, 50 வருடங்களுக்கு, இன்னும் பல ஆண்டுகளுக்கு எங்களுடைய நாட்டை வளர்ந்து வரும் ஒரு நாடாகவே நாங்கள் வைத்திருக்க முடியாது. இந்த தேசத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். இங்கே இருக்கிற தொழில்களை நாங்கள் பெருக்க வேண்டும், உற்பத்திகளை பெருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும், எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கிற அந்த கரிசனையுடன் உண்மையில் சார் இனி அதிபர்களே, கல்வி என்பது நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்வது போல எஜுகேஷன் இஸ் த வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்ட். கல்விதான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம். அதே போன்று சொல்வார்கள், ஒவ்வொருவருடைய வெற்றியிலும் ஒவ்வொரு விடயத்தின் வெற்றியிலும் கல்வியே அதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே கல்வி ஒரு மிக முக்கியமான அபிவிருத்திக்குரிய காரணியாக இருக்கும். மனிதவள விருத்தியிலே கல்வியினுடைய பங்கு மிக அதிகமானது என்பதை நீங்கள் உண்மையில் உணர்ந்திருக்கின்றீர்கள். எனவே அந்த வகையில் நாங்கள் முதலில் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்திற்கு வருவதற்கு முன்னர் ஆவலுடன் எங்களுடைய மாணவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த வருடம் காபோத உயர்தர பரீட்சைக்கு, ஏனைய இதர புலமை பரீட்சை, காபோத சாதாரண தர பரீட்சை, இது கணக்கீட்டு நேரமாக இருந்தாலும் இது கல்விக்குரிய நேரமாக நாங்கள் இதை காட்டியிருக்கின்றோம். எனவே இந்த எதிர்பார்த்து எங்களுடைய தொலைக்காட்சி பட்டியலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு நாங்கள் சிறந்த நம்பிக்கையையும் ஒரு நல்ல அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலையும் நாங்கள் வழங்க வேண்டும். அந்த வகையில் திரு பரமேஸ்வரன் அதிபர் அவர்களே, இந்த முறை பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள், முக்கியமாக உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு அது துறை ரீதியாக பாகுபடுத்தலின்றி பொதுவாக இந்த கொரோனா சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எவ்வாறு இந்த பரீட்சைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும்? நன்றி.
நான் சென்ற வாரம் இந்த பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களை பெற்றோர்களையும் நான் சந்தித்தேன். நீங்கள் கூறியது போல நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியது, இந்த கல்விதான் ஒரு ஆயுதம். இந்த மாணவர்களுக்கு இதனை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இங்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய நாட்டிலே நடந்த சம்பவம் அல்ல. நாங்கள் எல்லாம் போர் சூழலிலே வாழ்ந்து வந்தவர்கள். கூடுதலாக இந்த பயத்தினாலே எங்களுடைய வாழ்க்கைகள் பல அழிந்து விட்டன. அதே போன்று இந்த கொரோனா என்ற நோயும் ஒரு பயப்பீதியை உருவாக்கினா இருந்தாலும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளினாலேயும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய உடனடியாக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளாலேயும் இன்று நாங்கள் இதிலே சந்தோஷமாக கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பயப்பீதியிலேருந்து வெளியே வந்து இதிலே தான் இந்த மாணவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டது, நீங்கள் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள், தோற்றப் போகிறீர்கள். எனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற வகையிலே நீங்கள் முதல் இந்த கல்விதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே முதல் பரிபூரண நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பாடசாலைகளையும் நீங்கள் வருகின்ற சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடியவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு சந்ததி தான் இந்த மாணவர்கள். எனவே நீங்கள் ஒரு சமுதாய பணிக்காகத்தான் இன்று நீங்கள் இந்த பரீட்சை எழுத போகிறீர்கள் என்பதை திடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார், பல்கலைக்கழகங்கள் தனியே சான்றிதழ்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடாது. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவருகின்றவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உதவக்கூடியவர்களாக வர வேண்டும். ஆகவேதான் நீங்கள் இந்த பரீட்சை எழுதுகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே நான் சித்தி அடைவேன் என்ற நம்பிக்கையை பரிபூரணமாக உங்களுக்குள்ளே உண்மையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் கூறிய விடயங்களிலே அன்று பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். மாணவர்களை பொறுத்தளவிலே இப்பொழுது நல்ல நிலையிலே வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய பாடத்திட்டங்கள் பரிபூரணமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பரீட்சைகள் முடிவடைந்திருக்கின்றன. ஒரு மீட்டல்களும் நடைபெற்றிருக்கின்றன. தான்களாக சுய கற்றல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதைவிட மாணவர்களுக்கு வேறு எது தேவைகளும் இருக்காதென்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த பயத்திலிருந்து வெளிவந்துட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கித்தான் செல்வார்கள். மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமா இருந்தால் உங்களுடைய சொந்த முயற்சி தான் முக்கியம். அந்த சொந்த முயற்சியை சரியான வழியிலே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு குருகுலம் உதவி செய்திருக்கின்றது, பாடசாலைகள் உதவி செய்திருக்கின்றார்கள், ஆன்லைன் வகுப்புகள் உதவி செய்கின்றன, தகவல் தொழில்நுட்பம் உதவி செய்திருக்கின்றது. ஆகவே இதிலே இந்த வருடம் எடுக்கின்ற மாணவர்கள் ஒரு சிறப்பு தேர்ச்சியை அடைவதற்குரிய சகல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுக்கு ஏதோ நல்லொரு நிகழ்வு நடப்பதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கின்றார். இன்று காலை சகல மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய அனுமதி அட்டை வழங்குகின்ற பொழுது வளமையிலே நாங்கள் ஆலயத்திலே அதற்குரிய பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து அந்த மாணவர்கள் எங்களிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அப்போதான் நான் பார்த்தேன், உண்மையிலேயே நல்ல ஒரு திடமான நம்பிக்கையுடன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். எதையும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லோரும் 3A நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செல்லுங்கள் என்ற வார்த்தைகளிடம் அவர் விடைபெற்றிருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களை பொறுத்தளவிலே தங்களுடைய தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்றுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி அதிபர் அவர்களே, உண்மையில் சிறந்த கருத்துக்களை கூறினீர்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த உளவியல் ரீதியான அந்த விடயத்தை தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இது என்னால் முடியும். விவேகானந்தர் கூறுவது போல, all powers within you. You can do anything and everything. You believe it. என்னால் இது முடியும், எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த சவால்களிலேயும் என்னால் இது முடியும் என்ற அந்த உளவியல் ரீதியான அந்த உணர்வை பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் வளர்க்க வேண்டும். அருமையான கருத்தை கூறியிருந்தீர்கள். எனவே எங்களுடைய கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, இந்த முறை பரீட்சையில் இருக்கின்ற பிள்ளைகள் உண்மையில் உங்களுக்கு தெரியும், வகுப்பில் அந்த தனியாள் வேறுபாடுகளுடன் கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நீத்திறன் கூடிய பிள்ளைகள், சராசரியான பிள்ளைகள், கொஞ்சம்
கற்றலில் பின்தங்கிய பிள்ளைகள் என இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சிக்கலான கட்டத்தில் அவர்கள் பரீட்சைக்கு எவ்வாறு தங்களை திட்டமிட்டு தயார்படுத்தி கொள்ள முடியும் என்று எங்களுடைய பரமேஸ்வரன் அதிபர் கூறிய கருத்துகளுக்கு மேலதிகமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு கூற விரும்புவது என்ன? அதாவது இந்த பரீட்சை நோக்கி தயார்படுத்தல் என்பது அவர்களுக்கு பல்வேறு விதமான அனுகூலங்களை இந்த கொரோனா வழங்கி இருக்கின்றது. அதாவது கொரோனா ஒரு வகையில் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் இந்த மாணவர்கள் பரீட்சையை எதிர்பார்த்த மாணவர்களுக்கு சில வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கின்றது. நல்லது நடந்திருக்கின்றது. அதாவது அவர்கள் ஒரு 4 மாதம் வீட்டிலிருந்து சுய கற்றலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இவ்வளவு கடந்த காலங்களிலே மாணவர்கள் அதாவது பாடசாலையிலேயோ அல்லது வேறு தனியான இடங்களிலோ கற்பதை மீண்டும் கற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த கொரோனா காலம் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே அவர்கள் வீட்டிலே இருந்தும் மற்ற இந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கற்றிருக்கிறார்கள். அந்த கற்ற விடயங்களை நாங்கள் ஒருக்கா மீட்டல் செய்ய வேண்டும், மற்றது மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் பாடசாலை மட்டத்தில் ஒரு பரீட்சையை தயார்படுத்தி இருந்தோம். அந்த பரீட்சைக்கு மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மதிப்பீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு புள்ளிகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொண்டமானாறு பரீட்சையும் இடம்பெற்றது. எனவே அவர்கள் தங்களை இந்த காலப்பகுதிக்கு தாங்கள் கற்றவற்றை மதிப்பீடு செய்து விட்டார்கள். எங்கே தாங்கள் விலகி நிற்கிறோம் அல்லது எங்கே பலவீனமாக இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கடந்த புதன்கிழமை அனுமதி அட்டைகள் வழங்கிய பொழுது நான் கூறிய அறிவுரை, கற்ற விடயங்களை உங்களாலே இதுவரைக்கும் கற்கப்பட்ட விடயங்களை மீட்டல் செய்யுங்கள், நம்பிக்கை வையுங்கள், என்னால் முடியும், நான் இதை செய்வேன், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் நாளைக்கு உங்களுக்கு பரீட்சை முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவும். வாழ்க்கையை நீங்கள் மேலும் கொண்டு செல்வதற்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அடிப்படை. அந்த வலிமையை எமது கல்வி வழங்க வேண்டும். நாங்கள் பரீட்சையை மட்டும் நோக்காக கொள்ள. அதிபர் அவர்களே, தவணை பரீட்சை அல்லது மதிப்பீட்டு பரீட்சை ஒன்றை அண்மையில் நடத்தியிருந்ததாக கூறினீர்கள். கடந்த கால மதிப்பீட்டு பரீட்சை பெறுபவர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது புள்ளிகளும் வழங்கப்பட்டதாக கூறினீர்கள். அதில் ஏதாவது மாற்றம் தென்படுகிறதா? உண்மையில் நான் எதிர்பார்க்கிறது இந்த முறையில் பிள்ளைகளின் பெறுபேறு முன்னரை விட அதிகரிக்க வேண்டும். உண்மையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள், நீங்கள் சொன்னது போல சுய கற்றல் அனுபவங்கள் வாய்த்திருக்கின்றன, பலரிடம் கற்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையில் அவர்களுடைய பெறுபேறு கூடியிருக்க வேண்டும். உங்களுடைய அவதானிப்பு அதிகரிப்பிருந்தது. அதிகரிப்பை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இந்த முறை சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வார்கள். கூடுதலாக எந்த துறையில் அவர்கள் இந்த முறை மாணவர்கள், எந்த துறையில் உள்ள மாணவர்கள் கொஞ்சம் கூடிய சாதகத்தன்மையை வெளிப்படுத்தியிருந்தார்கள்? சாதகத்தன்மையை வணிக பிரிவு மாணவர்கள் கூடுதலாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று உயிரியல் பிரிவு மாணவர்களும் தமது சாதகத்தன்மையை இந்த பயன்பாடுகளில் நூடாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏனைய மாணவர்களும் போதுமான அளவு வெளிப்பாடுகளை காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த முறை சிறந்த பெறுபேறுகளை அவர்கள் பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அதில் ஏதாவது எங்களுக்கு தடைகள் இருப்பது போல் தென்படுகிறதா? இல்லையா? இல்லை, அவர்களுடைய சிரமங்கள், அவர்கள் பரீட்சைக்கு தாங்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த திடமான ஒரு மனநிலையோடு தான் அவர்கள் வந்து அனுமதி அட்டையை பெற்று சென்றிருக்கிறார். நிச்சயம் அவ்வாறு இருக்க வேண்டும். அதே போல சைவமங்கையர் வித்தியாலய அதிபர் அவர்களே, உங்களுக்கும் பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய இன்னும் இந்த காலகட்டத்தில் இப்போ உயர்தர வகுப்பு மாணவர்கள் மட்டுமல்ல, அதை கடந்து இப்போ உயர்தர வகுப்பு மாணவர்களுக்குரிய பரீட்சை இன்னொரு 10 நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதை விடுத்து குறிப்பாக நீங்கள் காபோத சாதாரண தர மாணவர்கள் எதிர்வரும் டிசம்பரில் பரீட்சை எழுத அது போடப்படுமா? அவ்வாறு அந்த மாணவர்களுக்கு நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுடைய சூழல் இன்னும் கொஞ்சம் மாற்றமடைந்து விட்டது. இப்பொழுது பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அதே வேளையில் இவ்வாறான கல்வி நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எவ்வாறு திட்டமிட முடியும்? அவர்களுடைய அந்த 9 பாடங்களின் இலக்குகளை அவர்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும்?
காப்பதா சாதாரண தர மாணவர்களுக்கு இப்பொழுது 3ஆம் தவணைக்குரிய பாடத்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் தவணைக்குரிய பாடத்திட்டம் முடிவடைந்து 3ஆம் தவணை. ஏனென்று சொன்னால் இப்போ 9ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டு மீண்டும் நவம்பர் 9 துவங்கும். நவம்பர் 9 துவங்கினா அவைக்கு டிசம்பரில் 3rd term எக்ஸாம்ஸ் வரும். டிசம்பர் 23 பாடசாலை விடும்போது அவர்கள் முற்று முழுதாக ஒரு பரீட்சையை எதிர்நோக்கி 3rd term எக்ஸாம் காமன் எக்ஸாமை எதிர்நோக்கி அவர்கள் வெளியேறுவார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் கற்றல் விடுமுறையாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு என்னன்னா கற்றல் விடுமுறையா ஜனவரியில அவர்களுக்கு படிப்பு நடக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் இப்ப உண்மையில் கொரோனா முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் பின்தங்கிய நிலையில தான் வந்தார்கள். இந்த குருகுலம் கல்வியில கற்ற பாடங்கள் வரை ஏனைய பாடங்களும் இருக்கின்றது. எனவே அவர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது. முற்று முழுதாக அடைந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனா இப்பொழுது அவர்கள் அதை திரும்ப கட்டியெழுப்பி கொண்டு செல்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் திடகாத்திரமாக அந்த மாணவர்கள் கற்றலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே தரம் 11 மாணவர்களும் நான் நினைக்கின்றேன் இந்த முறை நல்லா தான் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சுயகற்றல் அதிபர்கள் கூறியது போல சுயகற்றலுக்கு நிறைய டைம் எடுத்தது. முந்தி ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்வார்கள், அங்கே டியூஷன்லேயோ அங்கேயோ படிச்சுட்டு வந்து எழுதுறதா. இப்போ இந்த முறை அப்படி இல்லை, தாங்களே அனலைஸ் பண்ணி. இப்போ இந்த முறை A-level எடுக்க போகிற அந்த மாணவர்கள் உண்மையில் நான் லக்குன்னு தான் நான் சொல்ல வேணும் அவைக்கு. ஏன்னா அநேகமான பாடசாலைகள் கொரோனாவுக்கு முன்னரே சிலபஸை முடித்து விட்டார்கள். ஏன்னா சிலபஸ் முடிகிற நேரம் அந்த நேரம். இப்போ ஈவன் எங்களோட ஸ்கூலில் நாங்கள் செமினாரும் வைத்து விட்டோம் அந்த நேரம். இப்போ அவர்கள் பேர்ந்து மீட்டில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். உங்களோட குருகுலத்தின் உதவியுடனும் வேறு வேறு முறையாகவும் அவர்கள் மீட்டில் செய்து இப்பொழுது ஸ்டெடியாக, அதாவது அட்மிஷன் கார்டு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் வெல் ஹாப்பியாக வெல் சந்தோஷமாக நல்ல ஸ்டெடியாகத்தான் இருந்தார்கள். பார்க்க சந்தோஷமாக இருந்தார். ஒரு முறையும் இப்படி இருக்கிறீர்கள் தாங்கள் வெல்வோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். இவ்வாறு தான் நான் நினைக்கிறேன் ஏனைய பகுதி மாணவர்களும் இந்த முறை வடிவாக எழுதுவார்கள், நல்லா எழுதி நல்ல சித்திகளை பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கின்றது. நல்லது அதிபர் அவர்களே. முஸ்லிம் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த அதிபர் அவர்கள் கூற வேண்டும். உண்மையில் எங்களுடைய சைவமங்கையர் வித்தியாலய அதிபர் அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், சாதாரண தர வகுப்புகளை பொறுத்தவரையில் நாங்கள் குருகுலம் மூலமாக சில முக்கியமான பாடங்களை மாத்திரம்தான் நிகழ்த்தியிருந்தோம். 9 பாடங்களை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு விருப்பம் இருந்தது, அவ்வாறான எண்ணமும் இருந்தது. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, நாடு முழுவதற்கும் ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஒளிபரப்பு இயலுமை கொண்ட சேனல் முழுமையாக அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமை கிடைக்கவில்லை. தனித்தனியாக இப்போ சிங்கள மொழி மூலத்துக்கு தனியாகவும் தமிழ் மொழி மூலத்துக்கு தனியாகவும் அவ்வாறு தான் ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தோம். அவ்வாறு தனித்தனியாக அந்த சேனல்கள் எங்களுக்கு இயலுமையுடன் கிடைத்திருந்தால் இதைவிட நாங்கள் இன்னும் எல்லா பாடங்களிலும் ஈடுபட்டிருப்போம். சில வேளைகளில் ஆங்கில மொழி மூலமான அந்த வகுப்புகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கும். இப்பொழுதுதான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வருகின்றது. உண்மையில் அவ்வாறான ஒரு தயார்படுத்தலுடன் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த நாடு முழுவதும் ஒரே இயலுமையுடன் தொடர்ச்சியாக ஒளிபரப்பக்கூடிய 2 சேனல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கவில்லை. உண்மையில் அதை எங்களுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் கல்வி அமைச்சகத்தினரும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு சேனலைத்தான் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது இந்த நேத்ரா. எனவே அதை கூட அவர்கள் எந்த பாரபட்சமின்றி 2 மொழி மூலங்களுக்கும் அதை சமமாக பகிர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய பாடங்கள். அப்போ எங்களுக்கு அந்த நேரம் 2 மொழிக்கும் சமமாக பிரிக்கப்பட்டவுடன் எங்களுக்கு எல்லா பாடங்களையும் உள்வாங்க முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இருந்தாலும் நாங்கள் அந்த நேரங்களை முழுமையாக பயன்படுத்தி அதை வழங்கியிருந்தோம் என்பதுதான் உண்மை. எனவே அவ்வாறான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதில் A-level பொறுத்தவரையில் முக்கியமான பாடங்கள் செய்யப்பட்டன. O-level சில தெரிவுக்குரிய பாடங்கள் குருகுலத்தின் மூலம் நடைபெறவில்லை. எனவே அந்த பாடங்களில் விசேடமான கவனங்களை முக்கியமாக காபோதோ சாதாரண வகுப்புகளுக்கு இனிவரும் காலங்களில் எவ்வாறு அதை நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் அதை பற்றி
கருத்தில் எடுத்திருக்கிறீர்களா? ஆம். அல்ல ஏனைய பாடசாலைகளுக்கும் நீங்கள் கூறக்கூடிய உங்களுடைய கருத்து என்ன? விடுபட்ட பாடங்கள் என்று கருதுகையில் பிரதானமாக தெரிவுக்குரிய பாடங்கள். பொதுவாக தெரிவுக்குரிய பாடங்களில் கணனியும் தொழில்நுட்பமும் அதே போல் சித்திரம், முக்கியமான வணிக கல்வி, ஜியோகிராபி, புவியியல் இவ்வாறான பாடங்கள் ஆசிரியர்களின் முழு முயற்சி. இது இரு பக்கமும் இப்போ ஆன்லைன் டீச்சிங் என்று போகும்போது கூட பிரதானமாக கடினமான பாடங்கள் அல்லது மாணவர்களுக்கு விடுபட்டால், அதாவது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் விடுபடும் போது மாணவர்கள் கஷ்டத்துக்குள்ளாவார்கள் அல்லது பின்னாளில் சென்று கற்பிக்கும் போது மறந்து விடுவார்கள், தொடர்ச்சியான மீட்டல் தேவை என்ற மாதிரியான பாடங்கள் தான் கூடுதலாக ஆன்லைன் டீச்சிங்கிலும் கூட கவனம் செலுத்தப்பட்டது. எனவே அந்த நேரமே ஆசிரியர்களிடம் இந்த தேவை தான் பாடசாலைக்கு வந்தவுடன் இதற்குரிய கூடிய கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தேவை ஆசிரியர்களிடம் தன்னிச்சை அவர்களிடம் இருந்தே வந்தது. உங்கள் பாடசாலையில் நீங்கள் எவ்வாறான இந்த பரிகார நிகழ்ச்சி திட்டங்களை செய்திருக்கின்றீர்கள்? இந்த காபோத சாதாரண மாணவர்கள் நாங்கள் அவதானித்ததொன்று, இன்றைய மாணவர்களை கருதுகையில் சைவமங்கேர் வித்யாலய அதிபர் கூறியது போல் வரும்போது ஒரு சிறு தள்ளாடலுடன் அதிகம் விடுபட்டு விட்டது, அப்படியான மனநிலையுடன் ஏதோ ஒரு உற்சாகமின்றிய ஒரு விதமான ஒரு மனநிலையுடன் வந்தார்கள். ஆனால் இப்போது மனநிலை முற்றாக மாறிவிட்டது என்று தான் நான் சொல்லுவேன். அவர்கள் சகஜ நிலைக்கு திரும்பி விட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு 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 2-3 மாதங்கள் அவர்களுக்கு பரீட்சைக்கு உள்ளது. எனவே இதுவரை நாம் 2ஆம் தவணைக்குரிய பாடவிதானங்களை பூரணப்படுத்தி விட்டோம். 2ஆம் தவணைக்குரிய பாடங்கள் ஒன்றை கற்பித்தலுடன் பூரணப்படுத்தி 3ஆம் தவணைக்குரிய பாடங்கள் தொடங்க முதல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்லுவோம். அதாவது மாணவர்களது நிலையை, ஆன்லைன் டீச்சிங் எல்லாம் முடிந்து விட்டது, அவர்களின் நிலையை அறிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு பரீட்சையினை வகுப்பறை மட்டத்தில் அதிகம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகாத விதத்தில் ஒரு சாதாரண மதத்தில் செய்து முடித்து அதன் ஆய்வுகளை கையில் வைத்து கொண்டுள்ளோம். அதன்படி முடியுமான விதத்தில் இனி வரும் காலங்களில் அதில் எமக்கு விளங்குகின்றது, சில மாணவர்கள் தொடர்ந்தும் எம்முடனே இருந்து வந்துள்ளார்கள். எனவே அவர்களது போக்கு, அவர்கள் அடைவு மட்டம் ஆரம்பத்தில் உள்ளவாறே இன்னும் தொடர்ந்தும் இருக்கின்றது. அதே நேரம் சில மாணவர்கள் அடைவு மட்டத்தில் ஒரு வீழ்ச்சி காணப்படுகின்றது. ஏனெனில் நாம் இங்கு COVID-19 விடுமுறை காலத்தை கருத்தில் எடுக்கும் போது பாடசாலை இல்லாமல் போனது மாத்திரம்தான் மாணவர்களது வீழ்ச்சிக்கோ மன அழுத்தத்திற்கோ காரணம் அல்ல. அங்கு பொருளாதார நெருக்கடிகள் குடும்பங்களில் கட்டாயம் காணப்பட்டது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அனைத்தையும் விட ஒரே இடத்தில் அடைப்பட்டு அந்த சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்காத மனநிலை அவர்களிடம் இருந்து வந்தது. பாடசாலை வந்ததன் பின்னரும் கூட நாம் 8 பாடங்களிலும் கட்டாயம் ஆசிரியர் வகுப்பறையில் இருக்க வேண்டும், பாடங்கள் நடக்க வேண்டும் என்பதிலேயே அதிபர்களாகிய நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினோம். ஏனெனில் தவணைக்குரிய பாடத்திட்டங்கள் முடிவடைய வேண்டும் என்பதில் அதிகூடிய கரிசனை செலுத்தப்பட்டது. சில நேரம் நினைக்கும் அந்த கரிசனை மாணவர்களின் மன அழுத்தம் தொடர்பாக நாம் எந்த அளவு தூரம் கரிசனை அக்கறை எடுத்துக்கொண்டோம் என்பதில் ஒரு கேள்விக்குறி எமது வேலை பளுவுடன் நமக்கு இன்னமும் இருக்கின்றது. முடியுமான விதத்தில் அடைவு மட்டம் குறைந்த மாணவர்களை நாம் அணுகி, குடும்ப பிரச்சனையுடன் உள்ள மாணவர்களை அணுகி, எமது பாடசாலை விசேடமான COVID-19 கால பகுதியில் ஒரு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் என்ற ஒரு ப்ரோக்ராம் எமது பெற்றோர்களின்
நிறைய பெற்றோர்களின் பங்களிப்புடன் நாம் செய்தோம். அதாவது வலிமையாக பொருளாதார நெருக்கடிகளுக்கு உட்படுகின்ற மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை பெற்றோருடன் நாம் இணைந்து செயற்பட்டோம். அவ்வாறான செயற்பாடுகளை இன்னமும் பாடசாலையில் வகுப்பறை மட்டத்தில் வகுப்பாசிரியர்கள் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அடைவு மட்டத்தில் சில மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதே விதத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். கவலைப்பட தேவையில்லை, மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள், அடைந்து கொள்வார்கள். மற்றும் சில வீழ்ச்சி அடைந்த மாணவர்களை 2 விதங்களில் நாம் பார்க்க வேண்டியவர்கள். ஒன்று, கல்வி மட்டத்தை உயர்த்துவதற்குரிய மீள் செயற்பாடுகள், எங்களோட ரிமீடியல் ப்ரோக்ராம்ஸ், பரிகார செயற்பாடுகளை நாம் தொடர்ந்தும் செய்து கொண்டு இன்ஷால்லா இந்த விடுமுறை காலம், உயர்தர பரீட்சைக்கு கொடுக்கக்கூடிய விடுமுறை காலத்திலும் நாம் திட்டமிட்டுள்ளோம். அவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு செய்யல. அதே நேரம் அவர்களது குடும்ப பிரச்சனைகளுடன் பெற்றோரை அறிவுறுத்தி அந்த ரீதியிலான அவர்களுக்கு நல்ல அதிபர் அவர்களே, இந்த இடத்தில் எங்களுடைய இந்த கல்லூரியினுடைய அதிபர் பரமேஸ்வரன் சார் அவரிடம் நான் கேட்க விரும்புகிற விஷயம், இப்போ எங்களுடைய முக்கியமாக பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு புதிய விழிப்புணர்வு ஒன்று வர வேண்டும். பாருங்கள், இப்போ நாங்கள் முன்னர் சுனாமி வந்தபோது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அவ்வாறுதானே, அதுக்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. கடந்த வருடம் குண்டு வெடிப்பு நிகழ்ந்த போது நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. அவ்வாறே கொரோனா வந்த பொழுது நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. எனவே அந்த எங்களுடைய முகாமைத்துவத்திலே இடர் முகாமைத்துவம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். சுனாமி வந்த பிற்பாடு அதை பற்றியெல்லாம் நிறைய காய்த்தார்கள், மறந்து விட்டோம். பிறகு குண்டு வெடித்த போது காயத்தை மறந்து விட்டோம். இப்போ கொரோனாவும் இன்னும் கொஞ்சம் காலங்களில் இலங்கையர்கள் நாங்கள் இப்போவே மறந்த மாதிரி தான் இருக்கிறோம். எனவே பாடசாலைகளிலே இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் அரசாங்கம் சொல்ல வேண்டும், அல்லது கலைத்திட்டத்தை தயாரிக்கின்ற தேசிய கல்வி நிறுவனம் சொல்ல வேண்டும், கல்வி அமைச்சு சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் உண்மையில் அதிபர்கள் மட்டத்திலே, கல்வியாளர்கள் மட்டத்திலே இதை பற்றிய ஆய்வரங்குகள், கருத்தரங்குகள், கருத்து பரிமாறல்கள் இடம்பெற வேண்டும். அதாவது இந்த இடர் முகாமைத்துவம் மாதிரி இவ்வாறான சிக்கல்கள் கட்டாயம் எதிர்பார்க்கப்பட வேண்டும். இவ்வாறான சிக்கல்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டும், சவால்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டும், எதிர்பாராத நிலைமைகள் எதிர்பார்க்கப்பட வேண்டும். அவற்றிற்கு முகம் கொடுத்து பிள்ளைகளை தயார்படுத்துகிற நிலைமைகளுக்கு பாடசாலைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வகையில் இந்த தயார்படுத்தல் பற்றி உங்களுடைய நிறைந்த அனுபவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது கருத்துக்கள் என்ன? மேலே நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் இப்போ என்ன கூறியிருக்கிறீர்கள். இந்த இடர் முகாமைத்துவம், அதாவது நாங்கள் எப்பயும் எங்களுடைய காலநிலைகளோ அல்லது ஏதாவது நடக்கின்ற பொழுது அதற்குரிய செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம். நான் நினைக்கிறேன் சுனாமிக்கு பின்னர் இலங்கையிலே இந்த மேற்கொண்டு இந்த சுனாமி வராமல் இருப்பதற்காக அரசாங்கம் சில செயல் திட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறது. அவதான நிலையங்கள் இதெல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அதைவிட பாடசாலைகளுக்கெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள், விண்ணப்பங்கள் கேட்டு உங்களுடைய இப்படிப்பட்ட இடர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டிருக்கிறார்கள். இந்த முறை நான் இப்போ 2 கிழமைக்கு முதல் எங்களுக்கு ஒரு ஃபோம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள், விண்ணப்ப படிவத்தை. இடர் முகாமைத்துவம், உங்களோட பாடசாலையிலே மழை வந்தால் அல்லது வேறு ஏதாவது இப்படியான வந்தால் என்ன செய்யலாம். நாங்கள் எங்களை பொறுத்தளவிலே இந்த கொரோனா வருவதற்கு முதலே அரசாங்க பாடசாலைகள் எல்லாம் இந்த ஆன்லைன் மூலமாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே பரீட்சை கூட நடைபெற்றது, ஜிட் எக்ஸாம் கூட நடந்துச்சு. ஆகவே அதற்காக நாங்கள் தகவல் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்களை, பெற்றோர்களை இணைத்திருந்தோம். அது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது இந்த கொரோனாவுக்கு எங்களுக்கு நல்ல உதவி செய்தது. ஏன்னா பாடசாலை பிப்ரவரி 12ஆம் தேதி மூடப்பட்ட பொழுது நாங்கள் 15ஆம் தேதி இந்த மாணவர்கள் எல்லாரையும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைப்பதற்குரிய ஒரு செயற்பாடு எங்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால அடுத்த கிழமையே நாங்கள் கற்றல் செயற்பாட்டை உருவாக்கிட்டோம். பாடசாலைகளில் இருந்து கற்றல் செயற்பாட்டை உருவாக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. அவர் கூடியது போல இந்த சில குடும்பங்கள்
கஷ்டத்தில் இருந்தார்கள். இந்த கஷ்டமுள்ள குடும்பங்களுக்கு நாங்கள் ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேண்டுமென்றால் அது எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலே. ஆகவே எங்களுக்கு ஒரு இலகுவாக இருந்தது என்னென்றால் ஆசிரியர்களுடன் மாணவர்களுடைய இந்த வசதி கட்டணம் செலுத்துகின்ற மாணவர்கள் யாரு, வசதி இல்லாத மாணவர்கள் யார் என்ற விவரம் இருந்துச்சு. ஆனால் அன்றைய பாடசாலை மூடுகின்ற பொழுது அந்த இதெல்லாத்தையும் ஆசிரியர்கள் பாடசாலையிலிருந்து கொண்டு செல்லவில்லை. ஆனால் ஒன்று எங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆசிரியர்களை இணைக்கக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட இருந்துச்சு. உடனடியாக நான் பாடசாலையில் இருந்து அவற்றை எல்லாத்தையும் உடனடியாக ஆசிரியர்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப் குரூப் இருந்ததனால். ஆகவே அதிலே இருந்து நாங்களும் அவை சொன்ன மாதிரி உதவுங்கரங்கள் என்ற செயல் திட்டத்திலே இந்த சரியாக கஷ்டமான மாணவர்களை தெரிவு செய்து எங்களுடைய பழைய மாணவர் சங்கங்கள் மூலமாக உண்மையிலே ஒரு 2-3 தினங்களிலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கொண்டு போய் கொடுக்கறதுக்குரிய செயல்பட்டமெல்லாம் இருந்துச்சு. அதே போலதான் இந்த இடர் முகாமைத்துவத்தை நீங்கள் இப்ப கூறியது போல இப்பொழுது நாங்கள் தயார் நிலைக்கு வர வேண்டும். அடுத்த கட்டம் என்னென்று தெரியாது. சில நாடுகளிலே 2ஆம் 3ஆம் கட்டங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல் காணப்படுகிறது. இருந்தாலும் நாங்களும் தயார் நிலைக்கு போகத்தான் வேண்டும். ஆகவே நான் பாடசாலை ஆரம்பித்த உடனே முதல் செய்த வேலை தற்பொழுது இருக்கின்ற பாடசாலைக்கு வந்த மாணவர்களுடைய புதிய தகவல்களை அவர்களுடைய புது விவரங்களை பெற்று உடனடியாக நீங்கள் இதெல்லாத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கோவையிலே எடுத்து ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பிரிவு தலைவர்களும் இதற்கு இந்த மாணவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதற்கு முகம் கொடுக்கக்கூடியதாக நீங்கள் ஒரு தலைவராக இருக்க வேண்டும். வகுப்பாசிரியர் அதொரு தலைவராக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நிறைய அவர்கள் தங்களுடைய விவரங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த ஓலெவல் எடுக்க போற மாணவர்களை பற்றி கூறினீர்கள். அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்ட நிலைகளை பொறுத்தளவில் இந்த பாடசாலை ஆரம்பித்தவுடன் மாணவர்கள் ஒரு வருகின்ற பொழுது பார்த்தோன்னா ஒரு எப்ப என்னுடைய நண்பனை சந்திப்பான் சிலையில எங்களால் கூட கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய நோய் தாக்கத்தில இருந்து வருகிறார்கள். இந்த நோயை மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டு அவர்களை கட்டி அணைப்பதிலேயும் அவர்களுடன் சேர்ந்து ஜொலி பண்றதிலேயும் தான் கொஞ்ச நாள் இருந்தார்கள். எனவே இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் அவதானித்து இந்த வந்திருக்கின்ற மாணவர்களை எவ்வாறு கற்றலுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலேயும் கவனம் செலுத்துவோம். இந்த இடர் முகாமைத்துவம் பலவிதமான செயற்பாட்டு கொண்டது. அவர் சாப்பாடு ஒருவர் கொண்டு வரையில்லை என்றால் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன் 2 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க, 4 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரு கொண்டுரையிலன்னு தேடி பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா கண்டீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தது. தற்பொழுது கூட இன்னும் வடிவாக நாங்கள் திறக்கவில்லை. ஆகவே இவற்றையெல்லாம் முகம் கொடுக்கக்கூடிய விதத்திலே இனிமேல் வருங்காலங்கள் நாங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதற்காக எப்படி மற்ற பாடசாலைகள் இப்படியான பொது வைபவங்கள் மூலமாக இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக சொல்லுகின்ற கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு இந்த குருகுலம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக கல்வி அமைச்சினுடைய செயல் திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் இந்த இடர்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் ஒரு மாணவ சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவதற்கும் சிறந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு கற்றல் அனுபவமாக மாறி இருக்கின்றன. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த குருகுலம் தொலைக்காட்சி ஆசிரியர்களை நாங்கள் ஒரு பாடசாலையில கூட மேற்பார்வை செய்கின்ற பொழுது எங்களாலே முடியாது, எல்லா வகுப்புகளுக்கும் போக முடியாது, எல்லாரையும் பார்க்க முடியாது. அதை மட்டுமல்ல நான் எப்படி கற்பிக்கின்றேன் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாது. குருகுலம் இந்த ஸ்கூல் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எப்படி அதை அந்த கற்றல் செயற்பாடை கொண்டு சென்றார்கள் என்பதற்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின மட்டுமல்ல சிறந்த ஒரு கருத்தரங்கையை கொடுத்துட்டார்கள். எண்ணெயில கூடி இலங்கையில் இருக்கிற சகலமான ஆசிரியர்களும் கூப்பிட முடியாது. குருகுலம் இன்றைக்கு இலங்கையில் அவ்வளவு ஆசிரியர்களையும் ஒரு ஆள் கற்பிக்கின்ற பொழுது அந்த மதிநுட்பத்தை அறிவதற்குரிய பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு. ஆகவே நிச்சயமாக இந்த இடர் முகாமைத்துவத்தை போல இடர்களை இல்லாமல் செய்வதற்கு இந்த குருகுல நிகழ்ச்சி தொடர்ச்சியாக போக வேண்டும் என்பதுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி அதிபர் அவர்களே. உண்மையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்ன விடயத்தை? நிச்சயமாக அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் எல்லோருக்கும் இனிமேல் இந்த உலகம் அவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பாராதவை நிகழ முடியும். அந்த எதிர்பாராதவையை
நாங்கள் எதிர்பார்த்து செயற்பட வேண்டும். அவ்வாறான கட்டமைப்புகள் பாடசாலைகளில் உருவாக்கப்பட வேண்டும். இதுக்கு நாங்கள் அரசாங்கத்தை அல்லது வேறு தரப்பினர்களை ஒவ்வொன்றுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியும். அவர்கள் செய்கிறார்கள், அது வரவேற்கப்பட வேண்டும். ஆனால் சுயமான அமைப்புகளை, சுயமான செயற்பாடுகளை நாங்கள் உருவாக்கி பிள்ளைகளுக்கும் அவ்வாறு எதிர்பார்க்கிற ஒரு நிலைமையை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த உளவியல் தாக்கங்களில் இருந்து விடுபடுவார்கள். எனவே எதிர்காலத்தில் அல்லது இன்றிலிருந்து இடர் முகாமைத்துவம் கல்வியிலும் கல்வி நிறுவனங்களிலும் தேவை என்பது புரிகின்றது. அந்த வகையில் சைவ மங்கையர் வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்களை நான் கேட்கின்றேன், உங்களுடைய அவதானத்தின்படி இந்த கொரோனா காலம் முடிந்து பாடசாலைக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், இவர்களிலே பெருமளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்கள் பாடசாலைகளில் இருக்கிறார்களா அல்லது வேறு பாடசாலை மாணவர்கள் நீங்கள் அறிந்தவரை இருக்கிறார்களா? உங்களுடைய பாடசாலையிலே இவ்விதமான உளவியல் தாக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஏதும் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக எங்களோட பாடசாலை அரச உதவி பெறும் தனியார் பாடசாலையாக இருப்பினும் பல தரப்பட்ட மாணவர்கள் அங்கு கல்வி கற்கின்றார்கள். நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூடி சில மாணவர்களை பிபிஏ எங்களோட பாஸ் பீப்புள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறார்கள், தனியார் நிறுவனங்கள் ஸ்காலர்ஷிப்பினூடாக. அப்போ பல தரப்பட்ட மாணவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். கன சவால்களை அந்த பிள்ளைகள் இந்த ஹாலிடேயில் சந்திச்சிருக்கு. நான் இது பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரையாக சொல்ல வேணும். வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்துட்டு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த பிள்ளைகள் அங்கே இருக்கு. அதாவது குடும்பத்துக்குள்ளே பெற்றோருக்குள்ளே இருக்கிற முரண்பாடு வேலை தாக்கி இருக்கு. இப்போ உதாரணமாக நான் அன்றைக்கு ஒரு பிள்ளை, நாங்கள் ஒரு நிலையறி பரீட்சை நாங்கள் வச்ச எல்லா வகுப்புக்கும் வச்சோம். இந்த அவையோட ஸ்டாண்டர்டை பார்த்து தான் நாங்கள் போயிருந்தாங்க மிச்சம் கொண்டு போகலாம். அப்போ பார்த்து நாங்கள் அதை பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுத்து ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் கையால் கொண்டே எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்தேன். ஏன் நீங்கள் இவ்வளோ குறைவாக இருக்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு வந்து தனிப்பட சொன்னால் வீட்டில் படிக்கிற சூழ்நிலை இருக்கவில்லை. அப்போ இப்படியான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ உடனே நாங்கள் சொன்னோம், சரி அந்த பிள்ளை ஓலவில் எடுக்க போகிற பிள்ளை, சரி ஹாஸ்டலில் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருங்கோ. அப்படி கூடி நான் ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இது முடிஞ்சு. இப்போ சில பிள்ளைகள் சரியாக படித்து இந்த குருகுல அப்படி தாங்களே படித்து வந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் வேற எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி அல்ல, வித்தியாசம். எனவே வேறு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு மாதிரி நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து டீச்சர்ஸ்லாம் இப்போ பிள்ளைகள்கிட்ட டீச்சர்ஸ்ல சொல்லியிருக்க அன்பை கண்டியுங்கோ, அன்போடு சேர்ந்த கண்டிமை வேண்டும். பிள்ளைகளை ஒரு நாளும் திட்டி பேசி பிள்ளைகளை அடக்கி அவர்களுடைய ஆளுமையை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது ஒரு நாள். இப்போ அன்புடன் சேர்ந்த கண்டிமையோட இப்போ ஈவன் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க கூடி நான் சொன்னது, ரைட் இந்த முறை வீக்காக இருக்கிறீர், இப்போ தேர்ட் டேர்ம் உங்களுக்கு எக்ஸாம் டிசம்பரில் வரும், அதில் நீர் எடுத்து காட்டும். அப்படி தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம், பேசி கொடுக்கவில்லை ஒரு நாள். எனவே நாங்கள் இந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து தான் நாங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க வேணும். குட்டி பிள்ளைகளை குனிய வைக்கவும் முடியாது. இப்போ இந்த முறை எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைகளையும் கூடி நாங்கள் தட்டி கொடுத்து நல்லா செய்வீங்கள், நல்லா படிச்சிருக்கிறீங்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் கொடுத்தனாங்கள் அட்மிஷன்கள். எனவே இந்த பிள்ளைகள் வித்தியாசமான பிள்ளைகள் இருப்பார்கள். நாங்கள் டீச்சர்ஸ் அதை இனங்கண்டு அவர்களுக்கு அந்த விதமாக நாங்கள் தொழிற்பட்டமாக இருந்தால் பிள்ளைகள் கட்டாயம் எதிர்காலத்தில் ஒரு நாட்டின் சிறந்த ஒரு நட்பிரஜையாக வரும் என்பதில் ஐயமில்லை. நல்லது அதிபர் அவர்களே, அவர் சொன்ன முக்கியமான கருத்து ஒன்று இருக்கிறது சார். ஒவ்வொரு பாடசாலை தரப்பினரும் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் பிரிவு தலைவர்களுக்கு நல்லொரு உளவியல் சார்ந்த ஒரு மூளைச்சலவையை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உடனடியாக இந்த வரப்போகின்ற இந்த லீவு காலத்திலாவது நாங்கள் அதை செய்ய வேண்டும். என்றால் உண்மையில் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பிள்ளைகள் பிரச்சனையான இடங்கள்ல இருந்து வருகிறார்கள், இது ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே பாருங்கள், அந்த 4-5 மாதம் உண்மையில் நாங்கள் அரச உத்தியோகத்தர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோம் என சொல்ல முடியும். இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம்தான் அந்த உரிய தியதிக்கு பணம் வந்து சேர்ந்தது. நாங்கள் உண்மையில் ஆறுதலாக இருந்தோம். வேறு எந்த பெரிய
மட்டத்திலே தொழில் செய்தவர்களும் லாபம் உழைத்தவர்கள் வருமானம் உழைத்தவர்கள் எவரும் நிம்மதியாக இருக்கவில்லை. எனவே அந்த நேரத்தில் தான் இந்த அரசாங்க உத்தியோகத்தின் மதிப்பு இன்னும் ஒரு முறை மீண்டும் உணரப்பட்டது. எனவே மிகுந்த பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. நாங்கள் கூட சந்தித்திருக்கிறோம். நாளைக்கு அடுத்த கிழமை தொடர்ந்தால் என்ன அவ்வாறு. எனவே இதை மீண்டும் நாங்கள் ஆசிரியர்களுக்கு ஞாபகப்படுத்தி இவ்வாறான துன்பங்களிலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆசிரியர்களுடைய வகிபங்கிலே அவர்களோட சிநேகிதனா, தாயாக, தகப்பனாக, நண்பனாக, எனவே மிக கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறைவாக இருக்கிற மாணவர்களை அதிபர் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். உண்மையில் அது ஒரு பெரிய தெய்வ பணியாக, திருப்பணியாக இருக்கும். எனவே அதை பாடசாலையில் நிச்சயம் நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையில் கொழும்பு இந்து மகளிர் ராமநாதன் கல்லூரியில் நான் நினைக்கின்றேன் இது ஒரு அரச தேசிய பாடசாலை. எனவே அங்கே எனக்கு நான் அறிந்த வகையில் எனக்கு தெரியும் நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய பாடசாலையிலே இந்த மாதிரி இடர் முகாமைத்துவம், இந்த உளவியல் ரீதியான அந்த பரிகாரங்கள், உண்மையில் நான் இந்து கல்லூரியை பற்றி பெருமைப்படுகிறேன். நானே அறிந்திருக்கிறேன். அந்த பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் ஒரு பட்டியல் தயாரித்து அந்த கஷ்டப்பட்ட மாணவர்கள் இந்த இடத்திலே கொண்டு போய் உணவுப் பொருட்கள், படிப்புக்குரிய பொருட்கள் எனக்கு பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் அது நான் உங்களை சார்ந்த தரப்பினருக்கும் ஒரு கல்வியாளன் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய வணக்கம் சார்ந்த நன்றிகளை, கைவூப்பிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் அந்த காலத்தின் தேவை. இந்த காலம் அறிந்து கடமை. எனவே நீங்கள் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளிலிருந்து மீள்வதற்கு நமக்கு அதற்கு முன்னர் ஏற்பட்ட அந்த குண்டுவெடிப்பு ஒரு பாடமாக இருந்திருக்கிறது. அந்த பாடத்தின் அடிப்படையில் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளை எமது பாடசாலை மாணவர்கள், வகுப்பாசிரியர்கள் உருவாக்கி இருந்தார்கள். உருவாக்கி இருந்தமையால் இந்த கொரோனா ஆரம்பித்த ஒரு 15 நாட்கள்லேயே நாங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இந்த கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு அந்த செயற்பாடு கொடுத்தது. அதாவது இடர் முகாமைத்துவம் என்பது ஒரு இடத்தில் செய்யப்படுகின்ற பொழுது அது இன்னொரு இடத்தில் அது பயனுள்ளதாகவும் அமைந்திருந்தது. அந்த வகையிலே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஊடாக கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது பல மாணவர்களுக்கு அந்த வெளியில் வந்து டேட்டா கார்டு வேண்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. ரெண்டாவது, பொருளாதார வசதி இல்லாதால் அந்த டேட்டாவை போட்டு அதை பார்க்குறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த மாணவர்களுடைய தகவல்களையும் அந்த வகுப்பாசிரியர்களுக்கூடாக எடுத்து எமது பாடசாலை பெற்றோர்களிடமும், வசதி வாய்ப்புள்ள பெற்றோர்களிடமும், பழைய மாணவர்களிடமும் உதவியை கோரியிருந்தோம். அந்த வகையில் பழைய மாணவர்கள் முன்வந்து இந்த டேட்டா பேக்கேஜுகளை வழங்கியிருந்தார்கள். டேட்டா கார்டுகளை வழங்கி அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு, ஏஎல் மாணவர்களுக்கு முக்கியமாக நாங்கள் அந்த உதவியை மேற்கொண்டிருந்தோம். அதே போன்று ஓஎல் படிக்கின்ற மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த டேட்டா கார்டுகளை வழங்கி அவர்கள் அந்த வாட்ஸ்அப்பில் வழங்கப்பட்ட கற்பித்தல் செயற்பாடுகளை தொடர்றதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தோம். இருந்தபோதும் ஒரு 60% அளவு தான் அங்கே கற்பித்தல் செயற்பாடு வெற்றிகரமாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஜூன் 29 பாடசாலை திறந்து ஆசிரியர்கள் வந்த பொழுது நான் முதலாவது ஆசிரியர் கூட்டத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன், இந்த காலப்பகுதிக்குள்ள பிள்ளைகள் பல்வேறு உள நெருக்கடிகளுக்கு உட்பட்டு மிகவும் சோர்வடைந்தவர்களாகத்தான் எங்கள்கிட்ட வரப்போயினோம். இப்போ அவைகிட்ட நீங்கள் திருப்பி இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளை ஏன் நீங்கள் பாடத்தை செய்யலை என்று அந்த அழுத்தத்தை பிரயோகிக்காதீங்க. அன்போடு அணுகுங்க. அந்த பிள்ளைகள் செய்யவில்லை என்று காரணம் அதன் பின்னர் வந்த பிறகு எங்களுக்கு தெரிய வந்த பொழுது நாங்கள் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடப்பட்ட பகுதிகள் எல்லாம் ஆசிரியர்களிடம் ஃபோனில் சேவ் பண்ணி இருந்தது. அவற்றை எங்களோட பாடசாலையில் இருக்கிற இயந்திரங்களை கொண்டு பிரதி எடுத்து மாணவர்களுக்கு வழங்கினோம். செய்ய முடியாத மாணவர்களுக்கு வழங்கி அவற்றை செய்வித்து மீட்டல் செய்து அந்த பகுதிகளை முழுமையாக பூரணப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது எந்த விதமான அழுத்தத்தையும் திணிக்கக்கூடாது. அன்பாகவும் அவர்களுடைய இயலாமையை நாங்கள் அவர்களுக்கு இயலுமையாக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் இந்த பாடசாலை வழங்க வேண்டுமே தவிர இயலாமை இருக்கிற பிள்ளையை மேலும் மேலும் போட்டு நாங்கள் அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. கல்வி என்பது திணிப்பது அல்ல.
ஆனால் அவர்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டோம். நாங்கள் வெற்றி அடைந்தோம். அதிலே அந்த வகையில் மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளில் இப்பொழுது நல்ல திருப்திகரமாக ஈடுபடுகிறார்கள், சந்தோஷமாக கற்கிறார்கள். ஆசிரியர்களும் சந்தோஷமாக வகுப்பறைகளிலே கற்பித்தல் நடவடிக்கைகள் என்னை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் அந்த தங்களுடைய கடமைகளை சரியான நேரத்தில் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அந்த கல்வியை மாணவர்கள் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டோம். இந்த இறுதி தவணை முடிகின்ற பொழுது மதிப்பீடு ஒன்றையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த மதிப்பீட்டின் அடிப்படையிலே எதிர்காலத்திலே என்ன செயற்பாடுகளை இந்த பிள்ளைகளுக்கு செய்து அவர்களை இன்னும் நாங்கள் மேலே கொண்டு வரலாம் என்ற நோக்கின் அடிப்படையில் அவற்றை நாங்கள் பகுப்பாய்வு செய்து வைத்திருக்கிறோம். இந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற ஒரு மாத காலத்தில் ஆசிரியர்கள் வீட்டிலே இருந்தவாறு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு வழங்குவதற்கு இந்த 2 கிழமையையும் சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறேன். அதாவது வேலைகளை நீங்கள் இப்போவே அவருக்கு கொடுத்து விடுங்க, வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு பிறகு அவை பார்க்க முடியல, டேட்டா இல்லைன்ற காரணங்களை சொல்லாமல் வேலைகளை திட்டமிட்டு இப்போவே வழங்கி அதை வேணுமென்றால் வாட்ஸ்அப்பு கூடாக ஏதாவது சந்தர்ப்பங்களிலே மீட்டல் செய்கிற மாதிரி செய்யுங்கோ. இந்த 40 புள்ளிகளுக்கு குறைவாக பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு விசேட வேலை திட்டங்களை தயார் செய்வதற்கு இந்த 1 மாத கால பகுதியை பயன்படுத்தி விசேட வேலை திட்டங்களை தயார் செய்து இனி வருகின்ற அடுத்த தவணையில் அவர்களுக்கு அதை நாங்கள் செயற்படுத்த இருக்கின்றோம். நல்லது அதிபர் அவர்களே, இவற்றிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்ற ஒரு விஷயம், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அதிபர்கள் ஆசிரியர்களும் இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் மட்டுமல்ல, கிராமிய மட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த நாட்டினுடைய பாடசாலைகளும் உடனடியாக அவர்களாகவே ஒரு இடர் முகாமைத்துவ பிரிவை உருவாக்குவது, இந்த மாதிரி ஒரு உளநல சேவையை உடனடியாக உருவாக்குறது, இந்த உதவும் கரங்கள் போன்ற அவ்வாறான அமைப்புகளை அவர்களை உருவாக்க இந்த நாட்டில் எங்களுக்கு தேவையான ஒரு புதிய சிந்தனை. அது தயவு செய்து ஒவ்வொன்றுக்கும் இன்னொருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள், இன்னொருவரை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்காதீர்கள். எங்களுக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதை நாங்கள் தேடி அறிந்து முன்னுதாரணமாக இவ்வாறான பிரிவுகளை நாங்கள் பாடசாலையில் அறிமுகப்படுத்த வேண்டும். இது பாடசாலைகள் இவற்றை அறிமுகப்படுத்தி இது பின்னர் எங்களுடைய கல்விக் கொள்கையாக கல்வி அமைச்சின் செயற்பாடுகளுக்குள் உள்வாங்கப்படுகிற நிலைமை பெற வேண்டும். கீழ்மட்டத்தில் இருந்து அங்கே அது மேல் மட்டத்தில் அது வர வேண்டும் என்பது நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இறுதியாக சுருக்கமாக உங்கள் ஒவ்வொருவரிடம் 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ளே நான் எதிர்பார்க்கின்ற விடை, இந்த கல்வி என்பது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு தசாப்தத்துக்கும் அதனுடைய தேவைப்பாடு மாறியிருக்கிறது, மாற வேண்டி இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது ஒரு 21ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டினுடைய இயலுமைகள், தேர்ச்சிகள், திறன்களை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையிலே நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க அதிபர்கள், அதிகளவு மாணவர்களை கொண்ட பல்வேறு தொடர்பாடல் நிறைந்த ஒரு நகரப்பகுதியில் இருக்கின்ற அதிபர்கள் என்ற வகையில் இந்த கல்வி முறையினூடாக எவ்வகையான ஒரு பிரஜையை இந்த நாட்டுக்கு நாங்கள் வெளியீடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை சுருக்கமாக அழகாக நீங்கள் கூறுங்கள். நன்றி. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய காலங்களோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் மருத்துவராக வர வேண்டும், பொறியியலாளராக வர வேண்டும், அக்கவுண்டனாக வர வேண்டும் என்று இந்த 3ஐயும் தான் கூடுதலாக சொல்லுவார்கள். எங்கட இப்பயும் இருக்கிற பெற்றோர்கள இருக்கிற பிரச்சனை இதுதான். ஆனால் இன்று நாட்டிலே அப்படி இல்லை. எத்தனையோ விதமான பல்கலைக்கழகங்கள்ல எத்தனையோ விதமான கற்கனறிகள் இருக்குது. ஆனால் அவற்றிலே கூடுதலாக விருப்பம் இல்லாமல் பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய ஒரு கஷ்டம்.
ஆகவே பெற்றோர்களுக்கு ஒரு நாங்கள் வேண்டுகோள் என்ற விடணும். இந்த நாட்டிலே தற்பொழுது இருக்கின்ற சூழல் மட்டுமல்ல, வருங்கால சந்ததி இந்த நாட்டிலே வருகின்ற பொழுது தானாகவே தனக்கு ஒரு தொழிலை தேடக்கூடிய, அரசாங்கம் இலவச கல்வியை தருகிறார்கள், அரசாங்கம் இலவசமாக வேலையும் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே வரக்கூடாது. பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்திலே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் தங்களுக்கு வேலை தொழில் தர சொல்லி அரசாங்கத்தை. அதுக்கல்ல, அவர்களுக்கு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கூடிய தாங்களை உருவாக்கக்கூடிய பயிற்சியை அல்லது அறிவுகளை பெற்றிருந்தால் அவர்களே அதை கொண்டு போக வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான தொழிற்கல்வி நிறைய இருக்கின்றன. 13+ என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல பலவிதமான தொழில் கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். டெக்னிக்கல் காலேஜுகள் இருக்கின்றன. தனியாக நாங்கள் பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாணவனை உருவாக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால், தானாகவே தனக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கல்வியை தேடி எடுத்து அதன் மூலமாக தனக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். பெற்றோர்கள் முன்வந்தால் நிச்சயமாக வரலாம். என்னிடையெல்லாம் இந்த முறை ஓலெவல் எடுத்துட்டு புதிய வகுப்புக்கு வந்த பெற்றோர்களிடம் நான் கேட்டேன், கூடுதலாக கலை பாடத்துறைக்குள்ள உங்களால் கொண்டு போக முடியும் என்றால் ஈஸியாக நீங்கள் அந்த பிள்ளை இலகுவாக படிக்கலாம். எத்தனை தொழில்நிலை கல்விகள் இருக்கின்றன, டெக்னிக்கல் காலேஜ்கள் இருக்கின்றன, அதில் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கிறது. ஆக இவற்றுக்கு ஒரு விழிப்படைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த எங்களுடைய என்ஐஇ நிறுவனத்திலே எத்தனையோ பாடநெறிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பாடநெறிகளுக்கு விழிப்படையக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். மிக சுருக்கமாக சொல்லுங்க. இல்ல, உண்மையில் இவர் சொன்ன கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். இன்னும் மேலதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், பெற்றோரோட கூறிவிட்டால் மட்டும் போதாது, நாங்கள் தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கு நிச்சயமாக வைக்க வேண்டும். இப்போ எங்களோட பாடசாலை இந்த முறை A-level பிள்ளைகள் எடுத்து முடிஞ்ச உடனும் நவம்பரில் இப்பவே திட்டமிட்டு விட்டார்கள் தொழில் வழிகாட்டல் கருத்தரங்கு பிள்ளைகளுக்கு. எந்த துறையில என்னென்ன இருக்குது, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய துறைகள் தனியாக உயர்மட்ட துறைகள் அல்ல, ஏனைய துறைகளில் வருமானம் ஈட்டக்கூடிய துறைகள், பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டான துறைகள் எல்லாம் நாங்கள் அந்த நிபுணத்துவம் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு நவம்பரில் செய்ய இருக்கிறோம், இப்போ கடைசியில் செய்ய இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேணும். எத்தனையோ துறை இருக்கு. உண்மையில் எமது ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுற எங்களோட யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணுற பிள்ளை ஒரு ஃப்ரீயாக கட்டளை மேற்கொள்ளுது. இதே என்ஜினியரிங் மேற்கொள்கிற ஆஸ்திரேலியாவுக்கு போனால் 400 லட்சம் தேவைப்படுது. அப்போ இப்படியான இதுகளை எல்லாம் பிள்ளைகள் காசு கண்டுட்டு போக பார்க்கணும். ஆனால் இதுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு முதலே அறிவூட்ட வேணும். சொன்ன மாதிரி இந்த தொழில் வழிகாட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்கூல் தான் அதை செய்ய வேணும், அல்லது உங்களோட என்ஐயோ மக்களோட உதவியோட தான் நாங்கள் அதை செய்து கொள்ளலாம். நீங்கள் ஈவன் குருகுலத்தில் கூடி இது பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நீங்கள் சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க. தொழில் வாய்ப்புகளை பற்றின விழிப்புணர்வோட தன்னம்பிக்கையோட வாழ்ற சக்திய கல்வியும் பாடசாலையும் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்போ கொரோனா மாதிரி நாளைக்கு பல்வேறு இடர்களை சந்திக்கலாம். என்ன இடரை சந்திச்சாலும் அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கை, தண்ட வாழ்க்கை தண்ட கையில் என்ற அந்த சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கலை திட்டத்தோட மட்டும் இல்லாமல் வகுப்பாசிரியர்கள் 2ஆம் தாய்மார்களாக இருந்து பாடசாலையில் கொடுக்க வேண்டும். அது நடக்க வேண்டும். அதுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கட்டாயம் முக்கியம். சக அதிபர்கள் கூறியது போன்று தொழில் வழிகாட்டல், பாடத்தெரிவு என்ற 2 விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமான விழிப்புணர்வு சமூக மட்டத்திலே மேம்படுத்தப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. அதாவது மாணவர்கள் தரம் 9 பாடத்தெரிவை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்கள் தெரிவு செய்கின்ற பாடம் அவர்களுக்கு தொடர்ந்து என்ன பயனை அது வழங்க போகிறது, அல்லது நான் அதை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்ற ஒரு தெளிவின்மையோடு அவர்கள் அந்த பாடத்தெரிவுகளுக்குள்ள போகிறார்கள். பின்னர் அவர்கள் ஏழுக்கு வந்த பிறகு அந்த பாடங்களுக்கும் தொடர்பில்லாத வேறு பாடங்களுக்குள்ளே போய் அவற்றிலேயும் அவர்கள் சிறப்பான முறையிலே தெரிவுகளை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போகிறபோது அந்த பாடங்கள் அவர்களுக்கு உதவுவதாக இருப்பது குறைவாக காணப்படுகிறது. எனவே இந்த பாட வழிகாட்டல் செயலமர்வுகளை தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சு ஆசிரியர் வழிகாட்டல் ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றது.
இருப்பினும் அந்த துறை இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. அதை நீங்கள் இந்த குருகுலத்துக்கூடாக மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. நாங்கள் எங்களுடைய நேர இறுதிக்கு வந்திருக்கின்றோம். உண்மையில் அரிய பல கருத்துக்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதை ஒவ்வொருவரும் அதை மிக கவனமாக கருத்திலே கொண்டு சிந்தித்து, இதைவிட இன்னும் பல்வேறு விடயங்கள் இருந்தால் அவர்கள் இந்த பாடசாலை சமூகங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உண்மையில் நாங்கள் இவ்வாறான காலகட்டத்தில் பாடசாலை முகாமையாளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லது கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த சமூக பொறுப்பு, அந்த கல்வி பணி, அது ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கும். அது பலராலும் நினைவு கொள்ளப்படுகிற விடயமாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய வேலை, கடமை, சேவை என்பதற்கு அப்பாலே இது பாடசாலைகள் முழுவதும் ஒரு மனிதாபிமான எண்ணங்களோட, மிகுந்த கரிசனைகளோட, மிகக்கூடிய கருணைகளோட இவை நடாத்தி செல்லப்பட வேண்டியவையாக இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு இவை ஒரு பக்கம் சவால், இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருட்கள், அவ்வாறான சவால்கள், வறுமை, வேலையின்மை, இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை, பிள்ளைகளுடைய படிப்பு நிலைமை எல்லாம் மிகவும் ஒரு சிக்கலுக்குள்ளாக மாறியிருக்கின்றது. எனவே அதிபர்களோ, உபதிபர்களோ, பிரிவு தலைவர்களோ, ஆசிரியர்களோ, ஏனைய கல்வி பணியினரோ, ஆளணியினரோ, நிர்வாக பிரிவினர்களோ எல்லோரும் இதை ஒரு கருணையுடன், மனிதாபிமானத்துடன் தாங்களாகவே சில செயற்திட்டங்களை இவற்றை உருவாக்கி இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த பிள்ளைகள் விடுபட வேண்டும், பெற்றோர்கள் விடுபட வேண்டும், சமூகம் விடுபட வேண்டும், நாடு விடுபட வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற்று நல்வாழ்வு வாழ நாங்கள் இந்த கல்வி கூடாக எங்களால் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்ற வேண்டும். அதற்குரிய அந்த அறிவை, ஆற்றலை, ஞானத்தை, ஆரோக்கியத்தை, அந்த சிந்தனைகளை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் வழங்குகிறார், இன்னும் வழங்க வேண்டும். நாங்கள் எல்லா பேதங்களையும் மறந்து எல்லோரும் ஒருமித்து இந்த நல்ல காரியத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அந்த நற்சிந்தனைகளை நாங்கள் பல இடத்திலும் விதைக்க வேண்டும். அது எங்களுடைய பிறப்பின் பிரதிபலனாக அமைய வேண்டும் என்று சொல்லி, உண்மையில் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் வேலை இடர்களுக்கு மத்தியிலும் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரமும் எங்களோடு இணைந்து இந்த தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய கல்வி பணியில் உங்களையும் இணைத்து கொண்டு எங்களுடைய கல்வி பணிகள் இன்னும் சிறப்பதற்கு உங்களாலான ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் எனது நிறுவனத்தின் சார்பிலும், அனைத்து ஊழியர்கள் சார்பிலும், குறிப்பாக எங்களுடைய பணிப்பாளர் நாயகம், பிரதி பணிப்பாளர் நாயகங்கள், பணிப்பாளர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.